இல்லை ஆக்சுவலி வந்து நாடி ஜோதிடம் வந்து பெருசாக பாப்புலர் ஆனதுக்கு மெயின் காரணமே இப்போ மறைந்த திரு நடிகர் ராஜேஷ் அவர்கள் தான். அவர் வந்து காணொலியில் வந்து நிறைய நாடி ஜோசியத்தை பற்றி சொல்லும்போது எல்லோருக்குமே அது மாதிரி ஒரு ஈர்ப்பு வந்தது. அவர் அந்த காலத்துலேருந்தே அவர் நடிக்கிற காலகட்டத்தில் வந்து நாடி ஜோசியத்தை பற்றி டக்குன்னு சொல்லிடுவார். நான் ஏதாச்சும் ஒன்றுனா நான் போய் நான் நாடி பார்ப்பேன், எனக்கு வந்து நாடி இல்லை. பட் இதில் வந்து எனக்கு நாடி தப்பு அப்படின்னு சொன்னால் தப்பு இல்லை. நாடி வந்து கரெக்டான ஒரு சயின்ஸ் தான். அதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. நாடி பர்ஃபெக்டான சயின்ஸ் தான் உங்களுடைய நாடி வச்சு. ஆனால் அந்த ஆளுங்க இப்போ இருக்காங்களா அப்படின்னா அது இல்லை. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு முனிவர்கள் எத்தனை சித்தர்களால் எழுதப்பட்ட அந்த ஒரு இதுதான் காக்க புஜண்டர், அகஸ்தியர், நிறைய நாடிகள் இருக்குது. ஸோ அந்த நாடி ஓலைகள் அத்தனை ஆண்டுகளாக வந்து பராமரிச்சுட்டு வராங்க, எல்லாமே ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த நாடி வந்து பர்ஃபெக்டாக ரீடர்ஸ் இருக்காங்களா, அந்த ஐடென்டிஃபை பண்ணுற ஆட்கள் இருக்காங்கன்னா இல்லைங்க. அது வந்து ஒரு சின்னதாக ஒரு கேம் இருக்குது அதில். ஸோ அந்த கேம் வச்சு தான் அவங்க விளையாடுறாங்க. அதில் வந்து நல்லவங்களும் இருக்காங்க. இதில் வந்து 70% வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். 30% வந்து பர்ஃபெக்டான ஆளுங்க இருக்காங்க. நான் இல்லைன்னே சொல்ல, 30% சூப்பராக பர்ஃபெக்டாக அனலைட் ஆகி நடந்தது. பார்த்திங்கன்னா எனக்கு வந்த ரிசல்ட்டில் வந்து 5% வந்து மற்றவங்ககிட்ட ஃபீட்பேக்ஸ் வந்து 5% இது எனக்கு பர்ஃபெக்டாக நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த விதமாக இருக்கலாம். ஆனால் மீதி 95% வந்து டோட்டலாக அடி வாங்கியிருக்கு. காரணம் என்னென்னா, அந்த நாடி வழிமுறை படிக்கிறாங்க இல்லையா, ஸோ அது வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபேக்டராக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது பிஸ்னஸ் ஃபேக்டராக மாற ஆரம்பிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில வித்தைகள் இருக்குது அதில். ஸோ அது வந்து குளரின்னு சொல்லுவோம். ஸோ குளரின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போது உதாரணம் சொன்னோம்னா, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, சில மூலிகைகள் இருக்குது. சில மூலிகைகள் வந்து இந்த நகை கண்ணுக்கு கீழே வச்சுருவாங்க. நம்ம கையில் வந்து நகை கண்ணில் வச்சுருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இந்த மாதிரி இருப்பான். அவன் வந்து கொல்லி மேலே அங்கெல்லாம் சுற்றுவான். ஸோ அந்த பையன் பார்த்திங்கன்னா நகைக்கண்ணில் மை மாதிரி ஒரு இதை வச்சுருப்பான். அப்படி அவன் வந்து ஜஸ்ட் அப்படி டச் பண்ணான்னு வைங்களேன், உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவன் சொல்லுவான்.